பொங்கல் பரிசு 2026ல் பொங்கல் பரிசு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர இருக்குங்க தமிழக அரசியலில். இந்த பொங்கல் பரிசு ஒன்று போதுமா அரசியலில் வெற்றி பெற மக்களுக்கு அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. பொங்கல் பரிசு நிச்சயமாக இது ஒன்று போதுங்க தமிழக அரசியலையே திருப்பி போடக்கூடிய இந்த பொங்கல் பரிசுங்க. ஸோ பொங்கல் பரிசு இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பீகாரில் மகளிர் ஸ்கீமுக்கு 10,000 கொடுத்தாங்க. ஸோ அதே போல் தாங்க பொங்கல் பரிசு 5,000 கொடுத்தால் மட்டும்தான் திமுக ஆட்சி இந்த ஆண்டு நிச்சயமாக 234 தொகுதியிலுமே வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ பொங்கல் பரிசுக்காக 5,000 ஒரு நல்ல செய்தி வந்துடுச்சு, உறுதி ஆகிடுச்சு. அங்கங்கே எல்லாருமே தம்ப்லைனில் டைட்டிலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னும் இதற்குண்டான அஃபீஷியலான டிக்ளரேஷன் எதுவுமே வரலைங்க. ஸோ இன்னும் அஃபீஷியலாக 100% டிக்ளரேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும்? ஸோ கிட்டத்தட்ட பொங்கல் பரிசுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2026ல் 5,000 பரிசு கிடைக்குமா, இல்லை மகளிர் உரிமை தொகை 1,000 போகிறாங்களா, இல்லை 3,000 கொடுக்குறாங்களா, இல்லை கடந்த ஆட்சியில் லாஸ்ட்டாக கொடுத்த 2,500 கிடைக்குமா, இல்லை எதுவுமே கிடைக்காம இருந்த இந்த 2025 பொங்கல் எப்படி போச்சு? பச்சரிசி, வெல்லம், 1 கிலோ சர்க்கரை, கரும்போடு போச்சு. இந்த மாதிரி போகுமா? இதுதாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு எகிரி கொண்டே இருக்குங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலின் மற்றும் நிதித்துறை அமைச்சர்கள் எல்லாமே கூடி பேசி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. பொங்கல் பரிசு 5,000 கொடுத்துடலாம், அது கூட ஒரு 21 வகையான பொருட்களையும் கொடுத்துடலாம். ஸோ இந்த 3 வகை NPHH, PHH, AYY இந்த வகையான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற 3 வகையான அட்டைகளுக்கு மட்டும் கொடுக்கலாம், மீதி அட்டைகளுக்கு பரிசு பொருட்கள் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிசு தொகை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லோருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தல், கண்டிப்பாக பொங்கல் தேர்தல், திமுகவுடைய எலெக்ஷன் தேர்தல் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. பொங்கல் பரிசு 5,000 கிடைக்குமா, 3,000 கிடைக்குமா, ரொக்க பணம் உறுதியாகிடுச்சிங்க, டோக்கன் வழங்க போகிறாங்க. ஸோ 5,000க்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள், ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன்களை கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்களை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 13ஆம் தேதிக்குள்ளார 5,000 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு நிச்சயமாக அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டுக்கு பொங்கல் பரிசு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. மீதி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நண்பர்களே பொறுத்திருந்து பாருங்கள், பொங்கல் பரிசு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.